என்னாச்சு? எதுவுமே விளங்க மாட்டேங்குது. அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. கேஜிஎஃப்க்கு அப்புறம் நம்ம இருக்க ஒரு படம் கூட விளங்க மாட்டேங்குதுடா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ புதுசாக கங்குவால் இருக்கீங்களா இருக்கு, அது என்னாச்சு? அதுவும் போச்சு. கத்தி கத்தி தொண்டை வலிச்சதுதான் மிச்சம். சரி, அதெல்லாம் விடுங்க. என்னாச்சு இப்போ? சரக்கு எப்படி வெளில எடுக்கிறது அதை சொல்லுங்க. அதெல்லாம் இப்போதைக்கு எடுக்கவே முடியாதுரே. போலீஸ் கடைபிடி ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுலேயும் பைத்தியம் பிடிச்ச கிளை ஒருத்தன் துப்பாக்கி ஏற்றிக்கிட்டு வந்து தூக்க கழகத்தில் டவடவன்னு எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறானா. சுட்டா சுரட்டன்னாச்சு, அதெல்லாம் பார்த்துக்கிடலாம். எதுக்கு கவலைப்படுதிய? அட மெண்டல் கம்நாட்டி, சுட்டா செத்து போயிடுவோம்டே. சுட்டும் சாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன மெயின் கேரக்டரா? ஆடா, அவன் ஒரு கோட்டிக்கார பையன். அவனுக்கு எதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிய? இங்கே பேசுங்க. என்ன அந்த போலீஸ்காரனை பற்றி இம்புட்டு பில்டப் கொடுக்கானுவ? அவ்வளோ பெரிய ஆளா? அவங்க என்னடா பில்டப் கொடுக்குறது? இப்போ நான் கொடுக்குறேன் பாரு. இல்ல, உன் குரலுக்கு என்னல ஆச்சு? நல்லா கெத்ததானே பேசுவ. நான் கூட அதை தான் கேட்டேன். ஆனால் மாமன்னே ஆவேசம் அந்த மாதிரி படத்தில் வர கேரக்டராக இருந்தால் கெத்தான வயசு கொடுக்கலாம். இந்த படத்தில் வர கேரக்டருக்கு இது போதும் போ அப்படின்ட்டாங்க. அதுவும் கரெக்டு தான்ல. படம் ஃபுல்லாக பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு எந்த வயசில் பேசினா என்ன? பேசி தொலை. ஆனால் அந்த வயசை விட இது நல்லாயிருக்கு. கேளு. போலீஸை நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்கள 4 கேட்டகரியாக பிரிக்கலாம். முதல் கேட்டகரி அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும், ரொம்ப நல்ல போலீஸ். ரெண்டாவது கேட்டகரி அது இருக்கும் ஆனால் இது இருக்காது, ஏதோ போலீஸ். மூணாவது கேட்டகரி அது இருக்காது ஆனால் இது இருக்கும், பட் நல்ல போலீஸ் தான். எனக்கு இந்த மாதிரி போலீஸ் தான் ரொம்ப பிடிக்கும். வெகுளியான போலீஸ் உண்மையிலே ரொம்ப தெரியல. ஓர பித்தாத, அடுத்து போ. நல்ல போலீஸை பற்றி சொன்னால் பொறுக்காதே. சரி, அப்புறம் 4வது கேட்டகரி. இது ஒரு மொக்க கேட்டகரி. அதுவும் இருக்காது இதுவும் இருக்காது எதுவும் இருக்காது. கொஞ்சம் மாறையும் பாரு. நீ எல்லாம் போலீஸா? போலீஸ் வேலை விட்டு இன்னைக்கே ஓடி போயிரு. ஆளை பாரு ஆளை. உன்னால போலீஸ்க்கே கெட்ட பேரு. இந்த மாதிரி போலீஸ் தான் மக்களுக்கு மரியாதையே கொடுக்கறது இல்லை. எடுத்ததும் வாடா போட வேண்டியது. பணக்காரனை பார்த்த மாட்டேன் ஐயா ஐயா அப்படிங்க வேண்டியது. ஆளை மூஞ்சியம் பாரு. வர்ற கோவத்துக்கு அப்படியே பிடிச்சி கடிச்சு வச்சிடலாம் போல இருக்கும். சரி டென்ஷன் ஆகாதுல. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு கேட்டகரி இருக்கு. அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும் எல்லாமே இருக்கும். கூடவே அருவாமனை மாதிரி மீசை இருக்கும். அவங்கெல்லாம் சிங்கம் மாதிரி. சிங்கம் டிகரான் 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 சிங்கம் டிகரான் 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 டிகரான். ஓ டேய் பேட்டரி பரதேசி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ சார், நீங்களா? நான் எழுதி கொடுத்த மாதிரி எனக்கு பில்டப் பண்ணாம எவ்வளோ பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணுமில்ல சார், மாத்தி மறந்து அப்படியே. ஒழுங்கா நான் எழுதி கொடுத்த மாதிரி எனக்கு போட்டு பில்டப் பண்ணு. நான் அப்படியே சுத்திக்கிட்டு கார் எடுத்துட்டு வரேன், ஓகேவா? ஓகே சார், போயிட்டு வாங்க. நான் அப்படியே பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய் யாரில் இவருதான் வரா? அவர்தான். அவரை பற்றி சொல்கிறேன் கேளு. இந்த எல்லா கேட்டகரியும் கூட ஒரு கேட்டகரி இருக்குது. போயிட்டாரா? அது வந்து போலீஸ்லேயே சேராத ஒரு கேட்டகரி, தி பிளாக் ஸ்குவாட் கேட்டகரி. நானும் கேள்விப்பட்டிருக்கல. இந்த விக்ரம்னு ஒருத்தர். அதெல்லாம் டம்மி. சும்மா கண்ணில் கறியை பூசிக்கிட்டு விக்ரம் விக்ரம் அப்படின்னு கத்துறதுக்கு தான் லைக்கு. மற்றபடி அதில் திறமையான ஒருத்தர் இருக்கேன். திறமையா உண்மையா நேர்மையா யாருக்கும் பயப்படாத ஒருத்தர். பேட்மேன் மாதிரி. பேட்மேன் மாதிரி என்ன, அவன் தான் பேட்மேனே. இல்ல யாரோ பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த எஸ்பியை பத்தி மட்டும் சொல்ல மாட்டீங்க. ஆனா அந்த ஆளை பத்தி என்னதை சொல்லிக்கிட்டு, அதான் பேசியம் போடுவாங்கல்ல, அது போதும் போ. ஒருத்தன் அங்கே பேசியே கொள்றான்னு தான் கேஜிஎஃப்லேருந்து தப்பிச்சு வந்து இந்த ஊரில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது பொறுக்காம இந்த கிழட்டு பைய சின்ன பிள்ளைய தீவாளி துப்பாக்கியை வச்சு டவடவன்னு சொல்கிற மாதிரி சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக என்ன பண்ண சொல்றீங்க? வேலைக்கு லீவ் ஆட சொல்றீங்க? இல்லை, வேலை போனால் வரும், ஆனால் மேலே போனால் வரவே முடியாது. உசுறு முக்கியம்ல. உசுருக்கு சமமானதான் பந்தயம் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறத கேளு. அதெல்லாம் கேட்க முடியாதுனாச்சே. அந்த ஆள் என்ன பெரியவனா? இன்னும் 2 நாளில் அந்த ஆள் மாறுகால் வாங்குறேன். அப்படி வாங்கல என் பேர் தனுஷ்கோடி இல்லை. ஏல, உன் பேர் தனுஷ்கோடியே இல்லைல்ல, இப்போ எதுக்குல தனுசு கோடின்னு கான்ட்ரவர்சியை கிளப்புற? என்னவோ அண்ணாச்சி, இன்னும் 2 நாள் அந்த ஆள் மாறுகால் வாங்கல. ஏலே, எவன்டா அந்த டிரைவர்? நம்மாலே அடிச்சு தூக்கியிருக்கான். எஸ்பி என்ன இளவு என்றிடாது. எல்லாரும் ஸ்மோக் எஃபெக்ட்ல தான் வருவாங்க. ஆனா இந்த ஆளு ஸ்மோக் பண்ற பீடிக்குள்ள இருந்து வர்றேன். பீடிக்குள்ள இட்ரோ கொடுத்ததே இது ஒரு பீடி தாட்டா. என்ன புரியல? பீடிடா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அர்த்தம். ஏ அப்பா, இத சொன்னதுக்கு நீ பேசாம என்னை சுட்டே தள்ளிருக்கலாம் எஸ்பி. அதைத்தான் பண்ண போறேன். டேய் பிஜிய போடுறா. ஃபர்ஸ்ட் சுடுங்க தலைவரே, அப்புறம் போடுறேன். ஓ அப்படிங்கிறியா? இப்ப சுடுறா பாரு. சூப்பர் ஸ்டார்டா ஹண்டர் மண்டர் சூடுடா. ஏய்
சுடுடாலாம் கிடையாது, ஒன்லி சுடுடாத. ஏன்னா எனக்கு சுடுறது மட்டும் தான் பிடிக்கும். ஆமல்ல, இந்த மாத்தி பாறேன். ஹே சூப்பர் ஸ்டார் எடா ஹண்டர் வண்டர் சுடுடா. வெரி குட். இனிமே அப்படியே கண்டினியூ பண்ணிக்க. அப்புறம் என்னவோ மறந்துட்டேன். பஜ் டைலாக். குறி வச்சா கறி உலடும். சாரே அடி போலி சாரே. என்னடா அடி போலி, அடுத்த படம் கூலிட்டு நான் இருக்கிறப்ப பில்டப் பண்றிய, நான் இல்லாதப்ப பில்டப் பண்றதுக்கு ஒரு சீட்டு கொடுத்துறேன். அதை படிச்சியா? அது வந்து அதை படிக்கிறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. சமாளிக்காத, ஓட்ட அப்புறம் பேசிக்கிறேன். அப்புறம் ஆட்ரூஸ் நரைச்ச பாட்டியோட இருந்தா உன்னை கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? ஈஸியா கண்டுபிடிச்சா பாத்தியா? எப்படி வசதி? சரண்டர் ஆவறியா இல்ல சாவரியா? சரண்டர் ஆனா போற வழியில பஞ்சு டைலாக் பேசியே கொல்லுவேன். அதுக்கு பேசாம இங்கேயே கொன்று. ஓகே, கடைசி ஆசை ஏதாவது இருக்கா? கடைசி ஆசைலாம் பெருசா ஒன்றும் இல்லை. ஆனா இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனசுல ஆயான்னு ஒரு சாங் ஒன்று வரும். அதுல உன் பொண்டாட்டி கும்முன்னு இருக்கும். டேய், சொல்றத முழுசா கேளு எஸ்பி. அந்த சாங் அப்போ உன் பொண்டாட்டி சூப்பரா கும்முன்னு ஆடிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து நீ குறுக்கை மறுக்கை நடந்து எல்லாரையும் பார்க்க விடாம வெறுப்பேத்துவ. இதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்க. இதான் என் கடைசி ஆசை. கடைசி ஆசைங்கிற பேர்ல கலாய்க்கிறிய? சாவுடா. ஹே